நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்யும் மசோதா மக்களவையில் நீண்ட விவாதத்திற்கு பிறகு நிறைவேறியது. மாநிலங்களவையில் இந்த மசோதா ஏற்கனவே நிறைவேறிய நிலையில் மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மசோதாவுக்கு ஆட்சேபம் தெரிவித்து பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, இம்மசோதா நாட்டை பிளவுபடுத்துவதுடன் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என கூறினார். DMK opposes this bill and this is undemocratic. It is against the parliament of this country to pass this bill in this din without a proper debate. You have to listen to the states. You have to listen to our voices. Please what gives you the right to pass a bill like this without discussion? கனிமொழியை தொடர்ந்து திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்டோரும் வந்தே மாதர மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுத்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராய், எந்த ஒரு தனி நபரையோ அல்லது மாநிலத்தையோ குறிவைத்து இந்த மசோதா தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் தேசிய பாடலுக்கான கௌரவத்தை உறுதிப்படுத்துவதுதான் மசோதாவின் நோக்கம் என்றும் கூறினார். राष्ट्र गौरव का विधेयक है, यह किसी राज्य के खिलाफ नहीं है, किसी व्यक्ति या किसी विचारधारा के खिलाफ नहीं है महोदय। किसी का राजगीत का भी सम्मान भारतीय जनता पार्टी एनडीए की सरकार करती है, मोदी की सरकार करती है. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு வாயிலாக வந்தே மாதர மசோதா நிறைவேறியது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததும் இம்மசோதா சட்ட வடிவம் பெறுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.